2025ல ஒரு ப்ரொஜெக்டர் டிவிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டா இருக்க முடியுமா? சமயமா நான் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்காக ஆன்லைன்ல நெறைய சர்ச் பண்ணேன். கடைசியா ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கவும் செஞ்சுட்டேன். ஸோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஐடியாவ ஒரு வீடியோவா பண்ணா ப்ரொஜெக்டர் வாங்குற நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள பார்த்து வாங்கணும்? உண்மையாவே ஒரு டிவி வாங்குறதுக்கு பதிலா ப்ரொஜெக்டர் வாங்குறது சரியா இருக்குமா? அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவா இது இருக்க போகுது. இது தவிர என்ன பட்ஜெட்ல என்ன ப்ரொஜெக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதையும் தெளிவா ஷேர் பண்ண போறேன். ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது சைனா ப்ரொஜெக்டர் பெஸ்ட் பிராண்டட் ப்ரொஜெக்டர். இங்க சைனா ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட்லயே ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கும், ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இருக்கும், கூடவே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகமா இருக்கும், அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அதுல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ் எதுவுமே உண்மையா இருக்காது. ஆனா பிராண்டட் ப்ரொஜெக்டர் பக்கம் போயிட்டீங்கன்னா அதுல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்யூரேட்டா கரெக்டா இருக்கும். ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால உங்களோட பட்ஜெட் கம்மியா இருந்தா வேற வழி கிடையாது, சைனா ப்ரொஜெக்டர்ல நல்ல ப்ரொஜெக்டரா பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். இதுவே உங்களோட பட்ஜெட் அதிகமா இருக்கு, கரெக்டா சொல்லணும்னா 30,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா கண்டிப்பா ஒரு பிராண்டட் ப்ரொஜெக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டிஃபரெண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல 3 டைப் இருக்குங்க. எல்சிடி ப்ரொஜெக்டர், எல்இடி ப்ரொஜெக்டர், லேசர் ப்ரொஜெக்டர். எல்சிடி அப்படின்றது ரொம்ப ஓல்டு மாடல், இதுக்கு வந்து லைஃப் பெருசா வராது. ஸோ அதனால அதை தள்ளி வச்சிருங்க. இப்போ அதிகமாக பார்த்துட்டு இருக்க எல்லா ப்ரொஜெக்டருமே எல்இடி ப்ரொஜெக்டரா தான் இருக்குது. ஸோ அதனால நீங்க எடுக்க போறது எல்இடி ப்ரொஜெக்டரா இருக்கணும். உங்களோட பட்ஜெட் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்குன்னா, இல்ல 80ல இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க லேசர் ப்ரொஜெக்டருக்கு போய்க்கலாம். லேசர் ப்ரொஜெக்டரோட லைஃப் அதிகமா இருக்கும். கூடவே நீங்க கம்மி டிஸ்டன்ஸ்லேயே உங்களால ஒரு பெரிய ஸ்கிரீனை பிளே பண்ண முடியும். 4K இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல குவாலிட்டி தாறுமாறா இருக்கும். டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இதை சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி விலையும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டர் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்க ப்ரொஜெக்டர் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு ரூம் இருக்கணும், அது டார்க்கா இருக்கணும். ஏன்னா லைட் அதிகமா இருக்கிற இடத்துலையும் ப்ரொஜெக்டர் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் பார்த்தாலும் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வீடியோ அவுட்புட் டார்க் ரூம்ல தான் எடுத்து வர முடியும். ரெண்டாவது, ப்ரொஜெக்டரை மெயினா கன்சிடர் பண்றதுக்கான ரீசன் பெரிய ஸ்கிரீன். இங்க பெரிய டிவி போக போக அதனோட விலை ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அந்த விஷயத்துல ப்ரொஜெக்டர் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து காம்பாக்ட். ஆமா, டிவியை இஷ்டத்துக்கு எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது, ஆனா ப்ரொஜெக்டரை எங்கனாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். ஒரு சுவர் இருந்தா போதும் நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ணிட முடியுது. அதே மாதிரி ப்ரொஜெக்டர் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் வாட்ச் பண்றதுக்காக வாங்கணும், கிரிக்கெட் பார்க்க வாங்கணும், கார் ரேஸ் பார்க்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி வாங்குறீங்க. சோ இது எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்டர் ரொம்பலாம் செட் ஆகாதுங்க. ஏன்னா இதனோட ரிஃப்ரெஷ் ரேட் கம்மி அப்படின்றனால உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரொஜெக்டர் அப்படின்றது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செட் ஆகாது. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். சோ அதை மனசுல வச்சுட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து, ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்ம பெரிய சைஸ் ஸ்கிரீனுக்காக தான் ப்ரொஜெக்டர் வாங்குறோம். சோ அதனால ஒரு பெரிய சைஸ் ஸ்கிரீன் வைக்கிற அளவுக்கு வீட்ல ஒரு சுவர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் மறைச்சு ஒரு பெரிய சைஸ் ஸ்கிரீனை நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, ப்ரொஜெக்டருக்கும் வாலுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். என்னதான் பெரிய சைஸ் ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் ப்ரொஜெக்டருக்கும் வாலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த ப்ரொஜெக்ஷன் சைஸ் அப்படின்றது இருக்கு. இதை த்ரோ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா த்ரோ ரேஷியோ தான் நீங்க எந்த டிஸ்டன்ஸ்ல ப்ரொஜெக்டர் வச்சீங்கன்னா எந்த அளவு ஸ்கிரீன் இருக்கும் அப்படின்றத சொல்ல போகுது. ஸோ அதனால ஸ்கிரீன் டு ப்ரொஜெக்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வச்சா எந்த சைஸ் ஸ்கிரீன் இருக்கும் அப்படின்றத வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, ஒரு 150 இன்ச் சைஸ் ப்ரொஜெக்ட் பண்ணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குவோம். ஆனா அந்த ப்ரொஜெக்டரோட மேக்ஸிமம் சப்போர்ட்டே 120 இன்ச்சஸ் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஏமாந்துருவீங்க. வாங்குறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் எந்த சைஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், கூடவே நான் முன்னாடி சொன்னேன் எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சா இந்த சைஸ் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் முடிவு கிட்ட வந்ததுதான் ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வந்து ஒரு தெளிவான இமேஜை தந்துடும். ஆனா இதனோட விலை ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களால முடியும்னா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் கூட போய்க்கலாம். அது அதிகமா லேசர் ப்ரொஜெக்டரா தான் இருக்கு. அடுத்து, ரெசல்யூஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டர் 1080p ரெசல்யூஷன்ல தான் இருக்கு. இங்க அதுல 4K அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணாலும் அது நேட்டிவா 1080p தான் சப்போர்ட் பண்ணும். நாம ஒரு 4K வீடியோ கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்துல அது வந்து அதை டவுன்கிரேட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி 1080pல நமக்கு காமிக்கும். ஒருவேளை 720p வீடியோ கொடுத்தா கூட அது வந்து அப்ஸ்கேல் பண்ணி நமக்கு வந்து 1080pயா காமிக்கும். ஸோ இங்க நேட்டிவ் அப்படின்றது 1080p தான். இப்ப வர அதிகபட்ச ப்ரொஜெக்டர் 1080pயா தான் இருக்கு. ஒருவேளை உங்களோட வீட்டு யூஸ்க்கு தான் வாங்குறீங்க, நான் வந்து பெருசா பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல அப்படின்ற பட்சத்துல 1080p
ரொம்ப ரொம்ப போதுமானது. ஸோ வீட்டு யூஸ். அடுத்து பிரைட்னஸ் அப்புறம் கான்ட்ராஸ்ட். ஒரு ப்ரொஜெக்டர்ல ரொம்ப முக்கியமான ஏரியானா இதுதான். ஸோ இங்க பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூமினஸ் அப்படின்ற வேல்யூல மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அதிகமாக மென்ஷன் பண்றது ஆன்சி லூமினஸ் அப்படின்றது. இங்க நீங்க சைனா ப்ரொஜெக்டர் போறீங்கன்னா 10,000 பிளஸ் லூமினஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்சி லூமினஸ்ல சொல்லணும்னா இங்க ஒரு 1000 ஆன்சி லூமினஸ் இருந்தது, அதுக்கு மேல இருந்ததுன்னா பெட்டரா இருக்குங்க. இதுவே பிராண்டட் ப்ரொஜெக்டர் போறீங்கன்னா அவங்க வந்து 4000 போட்டிருக்கதே ஆன்சி லூமினஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000க்கு மேல ஆன்சி லூமினஸ் இருக்கிறது பெட்டரா இருக்கும். உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்க சைனா ப்ரொஜெக்டர்ஸ்ல அதிகமா நம்ம வந்து 10,000:1 பார்த்துட்டு இருக்கோம். இங்கவே பிராண்டட் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000:1, 40,000:1 அப்படின்ற மாதிரிலாம் வேல்யூ பார்க்க முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 40,000:1 அதுக்கேற்ற மாதிரியான அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நமக்கு வித்தியாசப்படுங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பார்க்குறோம், அதில் ஒரு பிளாக் லெவல் இருக்கு அப்படின்னா நம்ம ஒயிட் ஸ்க்ரீனில் வேற ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ பிளாக் லெவல் வந்து லைட்டாக ஒயிட்டிஷாக தெரியும். இதுவே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த பிளாக் லெவல் டீப்பாக பிளாக்காக தெரியும். ஸோ ஒரு வீடியோவில் பிளாக் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஓஎல்இடி ஸ்க்ரீன் டிவிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பிளாக் டீப்பாக இருக்கிறதுனால தான் வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப முக்கியம். கரெக்டாக சொல்லணும்னா 10,000:1க்கு கீழே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குன்னா அந்த ப்ரொஜெக்டரை வாங்கவே வாங்காதீங்க. குறிப்பாக சைனா ப்ரொஜெக்டர்ஸ்ல பிராண்டட் வாங்குறீங்கன்னா யாருமே 10,000க்கு கீழே கொடுக்கறது இல்லைங்க. ஸோ நம்பி வாங்கலாம். அடுத்து ஆட்டோ ஃபோக்கஸ் அப்புறம் கீஸ்டோன் கரெக்ஷன். ஸோ இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி ப்ரொஜெக்டர் அங்கங்கே தூக்கி மாற்றுவோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டோ ஃபோக்கஸ் கீஸ்டோன் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து நீங்கள் அதிகமாக தூக்கி மாற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அது தேவைப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேனுவல் ஃபோக்கஸே போதுமானது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக மாறிட்டோம் அப்படின்னா அதை மாற்ற போறதே இல்லை. ஸோ எப்பவுமே ஒரே ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்து யூசபிலிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், லாங் டேர்மில் யூஸ் பண்ண போகிறோம், ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிராண்டட் ப்ராஜெக்டர்ல பற்றி பேசவே தேவையில்லை. ஏன்னா வந்து அவங்க பெருசாக சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் கொடுக்கறதே கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மீடியா பிளேயரோ ஒரு டிவி ஸ்டிக்கோ வாங்கி போட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அதை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் இந்த பட்ஜெட் ப்ராஜெக்டர்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டாக இருக்காது. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணவே முடியாது. என்னதான் நாங்கள் 4K சப்போர்ட் பண்ணுறோம், 1080p சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னாலும் யூடியூப்ல மட்டும் சப்போர்ட் பண்ணும். அமேசான்ல சரியா சப்போர்ட் பண்ணாது, பண்ணினாலும் அமேசான்ல கரெக்டா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார் இது எல்லாத்துலயும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரு டிவி ஸ்டிக் வாங்குற மாதிரி ஐடியாலே இருந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒருவேளை சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். அடுத்து HDMI அப்புறம் USB கனெக்டிவிட்டி. உங்களோட சவுண்ட் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுனா HDMI ARC சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை 2 HDMI ARC சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒன்றில் நம்ம வந்து டிவி ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வழியாக HDMI அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது பெட்டராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டர்ஸில் அது கொடுக்கறது இல்லை. ஒருவேளை புதுசாக வர ப்ரொஜெக்டர் நிறையா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே பெட்டராக இருக்குங்க. அடுத்து சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து டால்பி அட்மாஸ் இருக்கு, டால்பி DTS இருக்கு, டால்பி விஷன் இருக்கு, HDR இருக்கு, போல நிறைய விஷயம் இருக்கு. நீங்க பட்ஜெட் ப்ரொஜெக்டர் வாங்குறீங்கன்னா PCM ஆடியோ, டால்பி டிஜிட்டல் இதெல்லாம் சப்போர்ட் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இல்ல ஹை எண்டா பில்ட் பண்றீங்க அப்படின்னா டால்பி அட்மோஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். நீங்க அதிகமா யூஸ் பண்றது 5.1 தான் அப்படின்ற பட்சத்துல PCM டால்பி டிஜிட்டல் போதுமானதுங்க. ப்ராஜெக்ட்ல இருந்தே டைரக்டா வர அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவில இருந்து என்ன அவுட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ரொம்ப லவுடா எதிர்பார்க்காதீங்க. ஒரு ப்ரொஜெக்டர் மாட்டும் போது தனியா ஒரு சவுண்ட் பாரோ அல்லது ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டமோ இருந்தா பெட்டரா இருக்கும். ஒருவேளை சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கம்மி பிரைஸ்ல வாங்கினா இந்த வீடியோ செக் பண்ணுங்க. ஸோ இதுல பெஸ்டான சவுண்ட் பார் கம்மி பிரைஸ்ல என்னென்ன இருக்குன்னு ஷேர் பண்ணியிருப்பேன். அடுத்து வாரண்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதை பார்க்கும்போது எல்லா ப்ராஜெக்டரும் 1 வருஷம் வாரண்டி தராங்க. என்னதான் 1 வருஷம் வாரண்டி தந்தாலும் நம்ம யூஸ் பண்றது தான் இருக்கு. டிவி மாதிரி லாங்கா லைஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராஜெக்டரோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே தராங்கன்னா ஒரு 15,000 மணி நேரம் தருவாங்க. ஸோ 15,000 மணி நேரம் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு படம் 3 மணிலேருந்து 4 மணி நேரம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களால ஒரு 7 வருஷத்துக்கு கண்டினியூவா பார்க்க முடியும் டெய்லி பார்த்தீங்கன்னா. இல்லை அப்பப்போ பார்க்குறீங்கன்னா இன்னமும் லாங் லைஃப் போங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்க ஒரே நாளில் 4 மணி நேரம் பார்க்கறது பதிலாக 2 படம் பார்க்குறேன் 3 படம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்டருக்கு நீங்க ரெஸ்டே கொடுக்காம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க எல்சிடி எரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்சிடி போச்சு எல்இடி போச்சு அப்படின்ற பட்சத்தில் வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் வாரண்டியில் பார்ப்பாங்க. குறிப்பாக இந்த சைனா கம்பெனிஸ் ப்ரொஜெக்டர் வாங்கும்போது
என்னத்தான் வாரண்டி கொடுத்தாலும் நம்மளை ஏமாற்றி தள்ளி விட்டுறாங்க. ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பட்ஜெட்டில் எந்த மாதிரி ப்ரொஜெக்டர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதனால ஒரு சில ப்ரொஜெக்டர் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற மாதிரி பெஸ்ட் பிக்சர் குவாலிட்டியோட, பெஸ்ட் பிரைட்னஸ், பெஸ்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோடு இருக்கிற மாதிரியான ப்ரொஜெக்டர். ஒருவேளை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு கீழே வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்று ஆண்ட் eSportsோட இந்த மாடல், இது வந்து ஒரு 5,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கும். ரெகுலராக நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே கொடுக்குறேன். எப்பவுமே அவைலபிளாக இருக்காது, ஒரு சில நேரம் மட்டும் அவைலபிளாக இருக்கும். வேணும்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆஃபரில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து eGate i9 Pro Max செலக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 1080p ப்ரொஜெக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கீழே பட்ஜெட்லேயே கிடைச்சிடும். உங்களுக்கு 210 இன்ச் வரைக்கும் ஸ்கிரீன் சைஸ் சப்போர்ட் பண்ணும். பட்ஜெட் கம்மி அப்படின்றதுனால நமக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மட்டும் கம்மியாக இருக்குங்க. இருக்கிறதுலே 10,000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட்டாக வேணும்னா Zadcoவோட யுவா பிளஸ் சொல்லலாம். இது வந்து நேட்டிவா உங்களுக்கு 1080p சப்போர்ட் பண்ணும். இங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10,000 பிளஸ் லூமின்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் மேல இதனோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 5000:1 இருக்கு. ஸோ ஒரு டீசென்டான வீடியோ அவுட்புட் கிடைக்கும். இல்ல 15,000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்ல இருக்கிறீங்கன்னா 3 ப்ரொஜெக்டர் இருக்கு. ஒன்னு பிக்ஸ்பேக்கோட ஜப்பான் அப்படின்ற மாடல். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் 1080p சப்போர்ட் பண்ணும். இது தவிர 11,000 லூமினஸ் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 13 இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட் கிடையாது. சோ இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்டான ப்ரொஜெக்டரா இருக்கும். இல்லனா கொஞ்சம் அதிகமா ப்ரோசோவோட இந்த ப்ரொஜெக்டர் செலக்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 980 ஆன்ஜி லூமினஸ் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 1000 பக்கத்துல வந்துருச்சு. பெஸ்டான பிரைட்னஸ் கிடைக்கும். இதுலயும் ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட் கிடையாதுன்றதை தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஃபயர் டிவி ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்து நான் பார்த்ததுலே பெஸ்டா இருந்தது இந்த பிக்ஸ்பேக்கோட விபெட் அப்படின்ற மாடல் தான். உங்களுக்கு வந்து 10,200 லூமினஸ் கொடுத்திருந்தாலும் இங்க வந்து 8,050 ஆன்ஜி லூமினஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேட்டிவா 1080p சப்போர்ட் பண்ணும். HDMI ERC சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 2 HDMI ERC சப்போர்ட் இருக்கனால ஒன்ல இன்புட்டுக்கும் இன்னொன்னு சவுண்ட் அவுட்புட்டுக்கும் எடுத்துக்கலாம். 5.1 சிஸ்டம் கனெக்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் 300 இன்ச் சைஸ் வரைக்கும் உங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. நீங்க வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்ற பட்சத்துல 16,000 ரூபாய் 15,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாளா அந்த பிரைஸ்ல இருந்து இப்ப விலை அதிகமா இருக்கு. லிங்க் கீழே கொடுக்குறேன், வெயிட் பண்ண முடியும்னா அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரோசோவோட 2025 மாடல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய் பிரைஸ்ல வருது. இது உங்களுக்கு வந்து 1400 ஆன்ஜி லூமினஸ் சப்போர்ட் பண்ணும். இதுலயும் உங்களுக்கு ப்ளூடூத் 5.6 ஆண்ட்ராய்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்து இதுதான் நான் வாங்கியிருக்க மாடல். இது நான் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா இதுல HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 இருக்குது. அது தவிர 3GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்திருக்காங்க. 24,000 லூமினஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி செம்ம பிரைட்னஸா இருக்கு. 4K அல்ட்ரா ஹெச்டி சப்போர்ட் பண்ணும். நம்மளோட ஃபயர் டிவி ஸ்டிக்ல கூட 4K சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைனால சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இது தவிர சவுண்டுக்குமே நமக்கு டால்பி டிஜிட்டல், PCM ஆடியோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ ஒரு பெட்டரான வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 25,000 ரூபாய் பிரைஸ்ல இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ டோப்ரோ விருப்பம் இல்லைன்னா பிக்ஸ்பேக் போய்க்கோங்க. பிக்ஸ்பேக்லையும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு ப்ரொஜெக்டர் தான். HDR10 சப்போர்ட் பண்ற மாதிரி, 4K சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்டர் இப்ப 25,000 ரூபாய் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. இனி 30,000 ரூபாய்க்கு மேல போறோம். ஸோ அதனால பிராண்டட் ப்ரொஜெக்டர் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். வியூசோனிக்கோட ஒரு LED ப்ரொஜெக்டர் செலக்ட் பண்ணிருக்கேன். இது வந்து 1080p நேட்டிவ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூகுள் டிவி சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம HDR இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோடையும் அவைலபிளா இருக்கு. ஒரு பிராண்டட் ப்ரொஜெக்டர் அப்படின்றனால அவங்க சொன்ன மாதிரியான ஒரு தெளிவான வீடியோ குவாலிட்டி கிடைக்கும். அடுத்து பென்கியூவோட MX560 அப்படின்ற மாடல். ஸோ இதுவும் சூப்பரா இருக்கு. இதுல வந்து 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. 4,000 லூமினஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 4,000 ஆன்சி லூமினஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்குனீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிராண்டட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு தோணுது. ஏன்னா பென்கியூ, வியூசோனிக் இவங்கலாம் வந்து ப்ரொஜெக்டர்ல வெல் நோன் பிராண்ட்ஸ். இங்க ஹை எண்ட் தியேட்டர் பில்ட் பண்றவங்க நிறைய பேர் இந்த ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு சரியான ப்ரொஜெக்டர் எப்படி வாங்குறதுன்ற தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. வேற என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.